கடந்த காலங்கள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர், தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். இதற்கு எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வேத பிரமாணத்தின்படி இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய திரு சமூகத்தில் ஒன்று கூடி வர, சபை கூடி வருதலை அங்கீகரிக்கின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர் என்ற உணர்வோடு உம்முடைய திருமுன்னர் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். வந்தது நல்லது என்று கண்டு கொள்ளத்தக்கதான உணர்வினை நீர் எங்களுக்கு தாரும். ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்படும்படியாக ஆவியானவரது பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் அமரத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த நோக்கத்தோடு ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனது அழைப்பை ஏற்றவர்களாக உம்முடைய திருமுன்னர் கூடி வந்து, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள், நானே தெய்வன் என்று அறியுங்கள் என்று சொல்லி உம்மை அறிந்து கொள்ளுவதற்கு நாங்கள் விரைந்து வந்திருக்கின்றோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் எங்களை அங்கீகரியும், நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்பும். வர தடைப்பட்டிருக்கின்றவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். அவரது வேண்டுதல்களையும் நீர் அங்கீகரிக்க இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய நேசக்கரம் இந்த ஆராதனை முழுவதிலும், ஆராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகள், அதை குறித்த சிந்தனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்ற சகோதரர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை கேட்கின்ற வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரத்தக்கதாகவும், அந்த ஆசீர்வாதத்திற்குரிய தன்மையையும் தகுதியையும் பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்று சொல்லி எங்களை நாங்கள் பரிசோதித்து ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் நடக்கின்ற பொழுது உம்முடைய ராஜ்யத்திற்குரிய மக்கள் என்பதை நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதே அவை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரை நீர் உதவி செய்யும். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தாரு. இயேசுவும் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 311வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 311.
ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜபத்தோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்திருந்தோம். மத பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்மாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துதுக்கப்படுவதை சீர்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மைவேண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. எரேமியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின என்பது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வரை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமுள்ளதாய் இருக்கையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாய் விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனங்களினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படிக்கு இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் இரட்சித்து கொள்ளுவாய்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 47. 47ஆம் சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதுமே மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேர்ந்தளித்தார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தொழினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், அந்த ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாடுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாய் சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 20 வசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20 வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி,
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆமேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. கீர்த்தனையில் 226வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். புடமிடப்பட செப்பனிடப்பட சீர்திருத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே லீதியாள் என்னும் பெண்மணி ஆற்றங்கரை ஓரத்திலே இரத்தாம்பரம் விற்று கொண்டிருக்கும் பொழுது பவுல் சொல்லிய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார் என்று வாசிக்கிறோமே. எங்கள் ஆலயத்தினுடைய பெண்மணியின் இருதயத்தை நீ திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எம்மாவு சீஷர் மத்தியிலே நீ நடந்து போகையிலே வேத வாக்கியங்களை விளங்க சொல்லின பொழுது இவர் நம்மோடு கூட பேசின பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்ன அந்த இரு சீஷர்களையும் ஆண்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களுடைய இருதயத்தையும் நீர் திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்.
வார்த்தை என்ற விதையானது விதைக்கப்படும் பொழுது 30, 60, 100 பலன் தர கர்த்தனை கிருபை செய்வீராக. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை ஆல் சயின்ஸ் சர்ச்சுக்கு 100 ஆண்டுகள் பழமையான இந்த திருச்சபையிற்கு திரும்பமாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து பணி செய்கின்ற திருச்சபையினுடைய செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் அமைதியாக உட்காந்து ட்ரிப்ளிகேனில் ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சில் வர்ஷிப் சர்வீஸ் நடத்திட்டுருக்கோம், கலந்துக்கிட்டு இருக்கோம், வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்ம ஆலயத்தில் இருக்கும்பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கும்பொழுது தான் ஆண்டோடைய வார்த்தை நம்ம உள்ளே போகும். நம்ம ரிஜிடாக ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ்ட் இதயத்தோட க்ளோஸ்டு மைண்டோடு உட்காந்துருந்தோன்னா நமக்கு ஆண்டோடைய வார்த்தை உள்ளே போகாது. அதனால் உங்கள் அருகாமல் இருக்கிற பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சியாக இருக்கவங்களாம் பக்கத்தில் பார்த்து ஒரு காட் பிளஸ் யூ சொல்லுங்களேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனிமியாக இருந்தாலும் பரவாயில்ல, மே காட் பிளஸ் யூ. நான் இங்கிருந்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா the church is the only place where we can come and rejoice and pray and greet each other. திருச்சபை மாத்திரம்தான் ஒரே ஒரு அமைப்பு இங்கே வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கேட்டு அவரை துதித்து 2-3 பாடல்கள் பாடி வசனத்தை கேட்டு பலன் அடைந்தவர்களாய் திரும்பவும் இந்த உலகத்திற்குள் செல்ல இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரே ஒரு அமைப்பு இது மாத்திரம்தான். எஃப்எம்பிபியினுடைய முன்னாள் அதனுடைய செய்தி தொடர்புத்துறை இயக்குனர் அண்ணன் டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் சொல்வது, உலகத்திலேயே அதிகப்படியான எந்த மக்களும் வந்து உட்கார்ந்து ஜெபித்து தங்களுடைய கவலை கஷ்டங்களை சொல்லி இந்த இடத்திலே அவர்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு, நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன், the church. The church is the only place where anyone can come and kneel down and pray and get down their worries and they may rejoice and go out. இது ஒரே ஒரு இடம் மாத்திரமே ஆண்டவர் நமக்காக கொடுத்து. இங்கே யார் வேணால் வரலாம், anybody can come, and you are so happy that your church is located in the midst of the marketplace, midst of the commercial area. யார் வேணும்னா வரலாம், அவர்கள் வந்து இங்கே ஜெபித்து விட்டு செல்லலாம். நான் சென்ற முறை வரும்போது கூட கவனித்தேன், ஆயர் அவர்கள் காணிக்கை முடித்து ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு வாலிப தம்பி நேராக வந்து ஆல்ட்ராண்டை வந்துட்டு என்ன பண்ணணும் அவருக்கு தெரியல. அவர் அப்படி இப்படி சொல்லி முடிக்கும் போது ஐயர் என்ன பண்ணார், நிறுத்தி அவனை அவர் முட்டி போட வச்சு ஜெபம் பண்ணி அமுச்சு வச்சார். எனிபடி கேன் கம், யார் வேணாலும் இந்த ஆலயத்திற்கு வரலாம் என்கின்ற ஒரு பெரிய சத்தியத்தை நாம் உட்கொண்டவர்களாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கி நம்ம எல்லாம் ரொம்ப இங்கே மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருக்கிறோன்ட்டு நான் நம்புகிறேன். இதே நீங்கள் பஹல்காம் என்ற ஒரு போர் ஏற்பட்ட, ஒரு தாக்குதல் ஏற்பட்ட இடத்துல அமர்ந்திருப்பேன் என்றால், சர்ச்சஸ் ஆர் நாட் ஓப்பன் டு தேர். எந்த விதமான கமர்ஷியல் பஸ்ஸோ வேனோ காரோ எதுவுமே அங்கே போகலை. சமீபத்தில் சில நாட்கள் முன்பாக காஷ்மீரில் அந்த பஹல்காம் என்ற இடத்துல தீவிரவாதிகளால் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதன் நிமித்தமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. We are standing in the midst of the war happening in our country. நம்முடைய தேசத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் பெரிய ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாப், குஜராத், இன்னும் 2 இடங்கள், 4 இடங்களிலே, 4 மாநிலங்களிலே கரண்ட் ஹாஸ் பீன் கட் டவுன். பவர் சப்ளை நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்மளால் இந்த கொரோனா நாட்களில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட்டு கட் பண்ணாலே நம்ம இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அரசாங்கத்தை திட்டிக் கொண்டே இருப்போம். முடியாது இல்லை? இன்றைக்கி அந்த 4 ஸ்டேட்டில் கரண்ட்டே இல்லை.
ஆனால் நம்ம கர்த்தருடைய கிருபையினாலே 100 ஆண்டுகள் பழமையான அந்த திருச்சபையில் உட்கார்ந்து ஒரு 20-30 ஃபேன் ஓடுற ஒரு அருமையான காற்றோட்டமான இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை நாம் என்ன பண்ணுறோம்? போற்றி துதித்து அவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இன்றைய காலை நியூஸில் இந்த போர் நிமித்தமாக இந்தியாவும் திரும்பவுமாக பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களும் சில இடங்களில் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்காக மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முப்படையினுடைய தளபதிகள் எல்லாம் கூடி உட்கார்ந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தலைப்பு செய்தியை நான் கேட்க நேர்ந்தது. They were talking so seriously about what they can take the action against the Pakistan, how we can restore that peace among the border area. இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட பேசினார். இவர்கள் போரை நிறுத்த முன் வந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. we should aware that where we are sitting, நாம் உட்கார்ந்துருக்கிற எங்கே இருக்குன்னு யோசித்து பாருங்கள். தமிழகத்தில் சென்னையினுடைய தலைமை பகுதியிலே கூட இந்த இடம் த ட்ரிப்ளிகேன் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியான்ட்டு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனுடைய பேக்ரவுண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. இந்த சிச்சுவேஷனில் நம்முடைய தேசத்தை ஆளுகின்ற பாரத பிரதமர் இந்த முப்படை தளபதிகளுக்கு அதனுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு அறிவுறுத்தல், ஒரு ஆணை, ஒரு வழிகாட்டுதல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடு கூட டிஸ்கஸ் பண்ணுறதை இந்த காலை வேளையில் நான் செய்தியாக கேட்க நேர்ந்தது. இது தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக, தேசத்தினுடைய மக்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் இந்த அதிகாரிகளோடு பேசுகின்றார். அவள் மூலமாக நம்முடைய தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும். இவர்களுக்கு ஒரு கைட்லைன், ஒரு ஆணை, ஒரு கமிஷனிங் தம், அவங்கள வழிகாட்டுகின்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு கமிஷனை ஆண்டவர் போகும்பொழுது நம்மளுக்கு ஒன்று சொல்லிட்டு போனார். எடுத்தவர்கள் படியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனம், 2 வசனத்தை படியுங்கள். சத்தமாக படிங்க ஐயா. தேங்க்யூ. வேதாகமத்திலே த கிரேட்டஸ்ட் கமிஷன், பிரதான கட்டளை என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை இந்த கட்டளை தான். மத்தேயு 28 18, 19, 20 3 வசனத்தில் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, சகல அதிகாரமும் நான் கொடுக்கின்றேன், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை சகல என்ற ஒரு விஷயம் திரும்ப வருகிறதை நாம் பார்க்க வேண்டும். த கிரேட்டஸ்ட் கமிஷன் கிவன் டு அஸ் இஸ், நாம் எல்லாரும் புறப்பட்டு போய் நம்மை பார்க்கின்ற அல்ல நாம் பார்க்கின்ற சகல ஜாதிகளையும் சகல தேசத்தின் மக்களையும் நாம் ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை சீஷல் ஆக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கமிஷன். எப்படி இந்திய இராணுவத்திற்கு நம்முடைய பிரதமர் அலுவலகம் ஒரு கட்டளை கமிஷன் கொடுக்கிறதோ, அப்படி ஒரு கமிஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எவ்ரிபடி ஆஸ் டு பி அஸ் காஸ்பலர், நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எடுத்தல் வாசிங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று அழைக்கப்பட்டவர்களை படிங்க, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற 200 பேர் 300 பேர் எல்லாருமே we are called and chosen by the Lord.
த வேர்ட், ப்ரொக்ளைம் த காஸ்பல். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்காக ஒரு மிகப்பெரிய கமிஷனை நம்ம கொடுத்த ஆண்டவர் இந்த நாளில் அனுப்பியிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் அமர்ந்திருக்கும் பொழுது இன்றைய நாளினுடைய வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் நமக்கு விளங்கும். நம்மோடு கூட அந்த வார்த்தைகள் பேசும். Unless and until you open your heart, the word of God may not talk to you. நீங்கள் உங்கள் இருதயங்களை திறந்து வைத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். இல்லை என்றால் நான் அல்ல, யார் வந்து பேசினாலும் கூட வார்த்தைகள் உங்களோடு கூட பேசாது. So please keep your mind, heart and everything open for the God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிகுந்த ஒரு நிச்சயத்தோடு, மிகுந்த ஒரு திறந்த மனப்பான்மையோடு நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பேசும். ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் முன்பாக ஒரு சில காரியங்களை இந்த ஆலயத்தில் அப்சர்வ் பண்ணினேன். அதை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய நாளிலே வேத பாடத்தை வாசித்த அனைவரும் சிறப்பாக வாசித்தீர்கள். மிக்க ஒரு நன்றி, மகிழ்ச்சி. மிக குறிப்பாக கொயர் டீம் மேபி ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்தில் இல்லை, இருந்தாலும் அவர்கள் வந்து சிறப்பாக பாடல்களை பாடி வருகிறார்கள். குறிப்பாக ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் 2 songs. முதலாவது பாடின பாமாலையும், இரண்டாவது இப்பொழுது 226ஆம் அந்த கீர்த்தனையும் ரொம்ப இந்த பிரசங்க வாக்கியங்களுக்கு ஏற்ற பொருத்தமான பாடல்களாக இருந்தது என்பதை மகிழ்ச்சியோடு நான் என்னுடைய கொயர் மாஸ்டர் இன்சார்ஜுக்கு தெரியப்படுத்துவேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஐயா. எல்லாருமே ரொம்ப அதை கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஆத்தும ஆதாயம் செய்க வேண்டும் என்கின்ற மிக ஒரு அருமையான பாடல். முதல் பாமாலையில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எல்லாவற்றையும் சுவிசேஷத்திற்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்ற விஷயத்தை அப்படியே பாடல் வரிகளாய் வரதை நாம் பார்க்கின்றோம். ரொம்ப ஆப்டாக அதை செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த திருச்சபையை ஒரு நல்ல ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்காக வழிநடத்துகின்ற அன்பு ஆயர் அவருடைய தலைமையிலே நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்காக, முயற்சிகளுக்காக, ஐக்கிய சங்கங்களை பலப்படுத்துவதற்காக ஆயர் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மந்த் ஆஃப் மே மாதம்லாம் ஆயர்களுக்கு லீவு. நான் யாரோ ஒரு திருச்சபையினுடைய பெரியவர்கள் எல்டர்ஸ் யாராவது சர்வீஸ் நடத்துவாங்க, ஐயா என்னை கூப்பிட்ருக்காருன்னு வந்து பார்த்தா ஐயா 7:45 வந்து உட்காந்துட்ருக்கார் கீழே. அப்புறம் நான் 8 மணிக்கு வந்தேன். அவருக்கு லீவே இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தேங்க்யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் டிலைட்டட் அபவுட் இஸ் கமிட்மெண்ட். ஐயானுடைய கமிட்மெண்ட் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான காரியம். இப்படி ஒரு நல்ல கட்டுக்கோப்புடன் நல்ல ஒரு முயற்சியில் திருச்சபையின் மக்களை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் நல்ல தலைவரை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதியுங்கள். அவரோடு இணைந்து பணியாற்ற நிர்வாகக்குழுடைய செயலர், பொருளர் மற்றும் எல்லா பெரியவர்களையும் நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சியும் சிறப்பாய் ஆசீர்வதிப்பாராக. முதல் வேத பாடமாக எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 - 10 வாசித்தோம். இரண்டாவது வேத பாடமாக எங்கே வாசித்தோம்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 - 16 வரை வாசித்தோம். மூன்றாவதாக சங்கீதம் 47 வாசித்தோம். நான்காவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19 - 23 வாசித்தோம். இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற வேத பகுதிகள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே விசுவாசிகளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக தான் நம்முடைய அருளுரைகளெல்லாம் நிறைய வந்து ஒரு வேத ஆராய்ச்சி போல, அறிவுரை அமைவது போல, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது போல அமைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற கன்வென்ஷன் மீட்டிங் போல நாம் வந்து திரும்பவும் வந்து அடிப்படையான ரட்சிப்பை குறித்தும் மற்ற எல்லா காரியத்தை குறித்தும் பேசாமல் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் வளருவதற்கு தேவையான ஏதுக்களை எடுத்து சொல்லுகிற விதமாக அமைகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, முதலாவது வேத பகுதி எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 - 10 வரை. அதனுடைய 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் குறிப்பாக உணர்ந்து கொண்டது என்னவென்றால், யூதேயா மக்களுக்கு எரேமியா என்கின்ற தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகின்ற அட்வைஸ், இந்த அறிவுரை அல்லது அவர்களை சரி செய்து கொள்வதற்கான அவர் கொடுக்கின்ற ஆலோசனைகள், அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல என்னை ரொம்பவும் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், நேரம் இல்லாமல் நான் வெகுவாக கடந்து செல்கின்றேன்.
அங்கே எரேமியா நாவை குறித்து பேசுகிறார். நாவ், த டங். அந்த 10 வசனத்தில் நாவு அப்படின்ற ஒரு சொல்லு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை வந்து ஒரு அம்புக்கு அறிகுறியாக உதாரணமாக அங்கே சொல்லதை பார்க்கலாம். கூர்மையான அம்பு. மற்றும் அந்த நாவை வைத்து பொய்யை பிரயோகிக்க ஆயத்தப்படுகிறார்கள். they were prepared to say lies. நாவை வைத்து உண்மையான, நம்பகமான, சரியான காரியங்களை பேச வேண்டும் என்று கடவுள் நமக்கு ஒரு அருமையான ஒரு பார்ட்டை கொடுத்துருக்கார், ஒரு உறுப்பை கொடுத்துருக்கிறார். பட் வேற இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? பொய்யை பேச அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டார்கள். பொய்யை தங்கள் நாவினாலே பழக்குகிறார்கள். நிறைய இருக்குது, நான் குறிப்பு மட்டும் உங்களோட சொல்லுகின்றேன். they were used this for the daily practice. தினந்தோறும் அவங்க வந்து பேசுகின்ற, அவங்க சம்பாஷிக்கின்ற காரியங்களே பொய்யையே பேசி கொண்டிருக்கார் நாவ். அதை சொல்லும் பொழுது பார்த்தென்றா அந்த நாவை குறித்து வேதாகமத்தில் ஒரே ஒரு அதிகாரம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், அதில் இருக்கின்ற 10 வசனங்கள் நாவு என்னெல்லாம் சொல்லுகிறது என்பதை அந்த இடத்துல கோடிட்டுக்கலாம். எடுத்தல் வாசியுங்கள். யாக்கோபு 1:16. யாக்கோபு 1:16. சத்தமாக. தேங்க்யூ. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து எல்லா நன்மையான விஷயங்களும் கடவுளுக்கு இறங்கி வருகிறது. பட் நாம் அதை அடுத்தவர்களோட பேசும்போது, பழகும் பொழுது எப்படி அதை நாம் மாற்றி வித்தியாசமாக செய்கிறோம் என்பதை சொல்லி இந்த இடத்துல கண்டிக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல முழு அதிகாரமும் நாவை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். நேரம் இல்லாமல் அந்த குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாவு வந்து ஒரு குதிரை போல, அதற்கு கடிவாளம் போட்டு நடத்துகின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நாவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு வந்து ஒரு சுக்கானை போல. மாத்திரமல்ல, நாவு வந்து பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கும். அது பெரிய ஒரு நெருப்பு, அது பெரிய ஒரு காட்டை கூட கொளுத்தும். அது இந்த அநீதி நிறைந்த உலகத்திற்கு வித்தாக அமைகிறது. அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும். ஆயில் சக்கரத்தை கொளுத்துவிடும். நரக அக்கினியை கொளுத்தும். நன் கேன் கண்ட்ரோல், யாருமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடங்காது, பொல்லாப்பு செய்யும். அது ஒரு பெரிய விஷம், சாவுக்கு ஏதுவான ஒரு காரியம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறத அங்கே பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். கடந்த ஒரு வாரத்தில், 10 நாளில், ஒரு மாதத்தில் யாரோடு நீங்கள் தவறாக பேசி, அவர்களுடைய மனதை காயப்படுத்துகிற விதமாக பேசி, ஆண்டவரை பிரதிபலிக்க முடியாத ஒரு சாதாரண மக்களைப் போல இருந்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுடைய பேச்சின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. நீங்கள் எப்படி வந்து பேசுகிறீர்களோ அதை போன்று தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் டு பி ஃபார்ம்டு. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பேச்சினாலே ஒரு 3 பேரை நீங்கள் காயப்படுத்திருந்தீங்கன்னா, இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஒரு சின்ன பேப்பரில் எழுதி பைபிளில் வச்சுக்கோங்க. யோவான் 19:21 நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். God has given the authority to forgive them. எப்படின்னா, மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவளுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த நாவை அடக்க முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால், ப்ளீஸ் pray to God, Lord control me so that I speak the real truth, right words to others. இந்த நாவை குறித்து இந்த இடத்துல முதல்ல சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாவு பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருக்கும். வைராக்கியம் நிறைந்தது, விரோதம் பாராட்டுகிறது, பெருமையை பேசும், பொய்யையே பேசும், இன்னும் சத்தியத்தை பேசாது. இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகப்படுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது என்பதை யோசித்து பாருங்கள்.
அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கின்றோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்பு பூமியின் கடைசி பெரியதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யுவர் விட்னஸ் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த சர்ச். எருசலேம் என்று சொல்லப்படுவது திருச்சபை இருக்கின்ற இந்த இடம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் சாட்சியாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. யோவான் 19:20-21 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய தியாலஜன் வாரன் வெஸ்பி என்று சொல்றாரு, அந்த நிமிடம் வரை பரிசுத்த ஆவியினுடைய முழு ஆற்றல் இந்த சீஷர்களுக்கு முழுமையாய் தெரியாமலே இருந்தது. அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் மிகுந்த வல்லமையாய் சாட்சியாய் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 3 பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்களே சாட்சிகள். How does this empowerment came? இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, அதிகாரம், சக்தி எங்கிருந்து வந்தது? எப்பொழுது அவளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல் கிடைக்க பெற்றதோ, they were so empowered by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுள்ளாக இருந்தால் நம்முடைய சாட்சி இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நமக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். இவர்கள் இந்த யூதேயா மக்கள் நாவிலான நிறைய பொல்லாங்கு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அந்த இடத்துல அந்த 1-10 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை அறியாதிருந்தார்கள், என்னை அறிய மாட்டேன் என்கிறார்கள். யோவான் 1:1-12 வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, என்னை அறியாதிருக்கிறார்கள், என்னை அறிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டவர்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பார்கள். யோவான் 1:12 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ண, அவருடைய பிள்ளைகளாகும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் அறியாமல் இருந்தார்கள், அறிய மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நாம் ஆண்டவரை எந்த அளவிற்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு ஆலயத்திற்கு போகும்போதும் மிகவும் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் வேதனைப்படாமல் கேட்கிற ஒரு காரியம், காலை வேத வாசிப்பு ஜெப நேரத்தை ஒரு 15 நிமிடமாவது வைத்து கொண்டிருப்பீர்கள் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். ஒருவேளை வைத்து கொண்டு இருக்க முடியாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் ஆரம்பியுங்கள். ஒரு 15 நிமிடமாவது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னார். இப்போ 1 மணி நேரம் யாராவது ஜெபிக்க கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி ரன்னிங் டைமில் போயிட்டுருக்குறோம், ஐபிஎல் மேட்ச் மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம எல்லாரும். 1 மணி நேரமா? ஐயோ பாஸ்டர், ஹைலி இம்பாசிபிள், சாரி பாஸ்டர் என்றோம். 1 மணி நேரமாவது. ஆனால் இங்கே நான் சொல்வது ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற சகோதரனாக இருக்கலாம் என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக யோவான் 19 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 20 வசனங்கள் 19-23 வரைக்கும் வாசிக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்து அவர்களை ஆற்றல் படுத்தி அவர்களை கமிஷன் பண்ணி அவர்களை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் செய்த 2-3 விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் எல்லாரும் இயேசுவானவர் மரித்தார் என்று அறிந்து பயந்து கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். They were all in fear, so they locked the doors and kept it allowed. அவங்க எல்லாரும் பயந்ததினாலே கதவை பூட்டி கொண்டு அமர்ந்திருந்தார்கள். வேதாகமத்தில் பயத்தை குறித்து நிறைய சொல்லப்பட்டே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள்ன்ட்டு வேதத்திலே 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறான். ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் காட்சி அளிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். இந்த 365 நம்பர்ஸ் எப்படி வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்ற கணக்கில் அது வந்துச்சா எனக்கு தெரியல. பட் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். இந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கதவை பூட்டி கொண்டு மக்கள் நடுவில் என்று பயப்படாதிருங்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள். யூதர்களுக்கு பயந்ததினால், இங்கு சுற்றி உள்ள எல்லா மக்களுக்கும் பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
இன்றைக்கி நிறைய நேரங்களில் we do just kept us very secret and silent with fearful of the surroundings. நம்மை சுற்றி உள்ளவர் எல்லாம் இந்துக்கள். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், என் அப்பார்ட்மெண்ட்டில் 6 பேர் இருக்காங்க, நான் ஒருத்தர் தான் கிறிஸ்தவன். நான் வந்து சத்தம் போட்டு ஜெபிச்சா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தா நான் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும்னா முடியாது. நான் ஏன் மற்றவர்களுக்காக பயப்படணும்? அவர்கள் அவர்களுடைய சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் செய்யும் போது they don't fear about it. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்மளை பார்த்து ஆண்டவரை பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு ஒரு முறை 2 முறை இல்லை 365 முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவரோடு இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி உயிர்த்தெழுதல் வரை நின்று கொண்டிருந்த இந்த சீஷர்கள் பயந்ததினால் அவர்கள் கதவை பூட்டியிருந்தார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் வந்து நின்று அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அது மாத்திரமல்ல, he show his wounds, அவருடைய காயங்களை அவர் காண்பித்தார். Jesus said peace to them. எவ்வளோ அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறா பாருங்கள். நம்முடைய விசுவாசத்தை திரும்பவும் தட்டி எழுப்புவதற்காக முதல் நம்மளை பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருந்த இயேசு கிறிஸ்து, என் கையில் இருக்க காயங்களை பாருங்கள், அடிபட்ட இடத்த பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்கிறாரு நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நீங்கள் சமாதானத்தோடு இருங்க. 2 முறை சொல்கிறாரு சமாதானத்தோடு இருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் ஒருவேளை உணராதிருந்தால் இந்த சமாதானத்தை முழுமையாக நீங்கள் ருசிக்க முடியாது. Only when you taste the Lord you can share that Lord is good to others. நீங்கள் தேவன் நல்லவர் என்று ருசி பார்த்ததுனால தான் நீங்கள் அடுத்தவங்கிட்ட சொல்ல முடியும். யோசித்து பாருங்கள். These disciples were in fear. கொஞ்சம் பயம் இருந்தது, நிறைய பயம் இருந்தது. கதவை பூட்டி கொண்டு அவர்கள் முழங்கால் பட்டி ஜெபித்து கொண்டிருந்தார்களா, பயந்து கொண்டிருந்தார்களா, ஒருவர் தேற்றி கொண்டு தான் எனக்கு தெரியல. But God came in the midst of them and said, do not fear, have peace அப்படின்னு சொல்லி அவர்களை வழிநடத்துவதை பார்க்கலாம். 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 20 சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பற்றுறுதியை ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தி அதை அபியாசித்து அதை காத்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இவர்கள் சீஷர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். Have you seen Jesus in this church? Have you seen Jesus in your family? Have you seen Jesus in your life? Then you will be rejoicing. நீங்கள் இயேசுவை கொண்டிருந்தீர்கள் என்றால், இயேசுவை கண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷப்பட்டு இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இவர் கிறிஸ்தவன் என்று உங்களை குறித்து சந்தோஷப்படுவார்கள். and you be a living witness to others. இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 2வது குறிப்பு. 3வதாக பார்த்தீங்கன்னா Jesus had commissioned them. இந்த வசனத்தை வாசிங்கள். 21. தேங்க்யூ. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அதே தான் நம்ம 1 பேர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசனம்ல நம்ம அந்தகாரத்திலிருந்து வெளியே அனுப்பி நம்மளை என்ன பண்ணார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம என்ன பண்ணார், ஆசாரியராரும் பிரதான கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் பரிசுத்தமான ஜாதியாயும் நம்மை தெரிவு செய்து அவரை அனுப்பியிருக்கின்றார். அதை தான் நீங்கள் திரும்ப சொல்ல, நான் உங்களை அனுப்புகின்றேன். அனுப்பும் பொழுது ஆண்டவர் சாதாரணமாக அனுப்பல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையை, ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு பெரிய ஆற்றலை அவங்க கொடுப்பதை பார்க்கலாம். நான் வேதத்தில் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், சகலத்தையும் போதிப்பார், எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற சகல காரியத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார், அவர் உங்களோடு கூட சதா காலம் இருப்பார், என்ன பேச வேண்டும் என்று சொல்லதை உனக்கு முன்பாகவே அவர் சொல்லி தருவார் என்று பரிசுத்த ஆவியானுடைய மிகப்பெரிய வல்லமையை அந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ, நாம் விரும்பியோ விரும்பாமலோ, நம்முடைய புராட்டஸ்டன்ட் திருச்சபை அமைப்புகளிலே பரிசுத்த ஆவியானவர் குறித்த நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எனக்கு தெரியல. நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது,
94, 95ஆம் ஆண்டில் சென்னை மெரினா பீச்சில் மிகப்பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட் பெனிஹின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். எத்தனை பேர் அவருடைய ஊழியத்திற்கு வந்திருந்தீங்கன்னு தெரியல, கை தூக்கி பாருங்கள். அவருடைய ஊழியத்திற்கு பெனிஹின், வெரி குட் வெரி குட். ரெனாட் போங்கே என்று வந்திருந்தார். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பில்லி கிராம் என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய உலக ஊழியக்காரர், வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர், குருசைட் நடத்துவார். பெனிஹின் அவர்கள் இங்கே மெரினா பீச்சிற்கு வரும்பொழுது நானும் அங்கே சென்றிருந்தேன். அவர் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகம் மிக மிக பெரிய பிரபலமாக நிறைய காப்பீஸ் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே காலை வணக்கம். ஒரு முழுமையான டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் நம்முடைய கிறிஸ்தவர்களை அழைத்து சொல்வதற்கு அந்த ஒரு புத்தகம் மிகவும் உதவியாக இருந்தது. அவர்கள் இங்கே வரும்பொழுது 3000 காப்பியை பிரிண்ட் செய்து வந்தார்கள். அவர்கள் போகும்பொழுது ஏறக்குறைய 30,000 காப்பியை பிரிண்ட் செய்து விற்று சென்றார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்பெல்லாம் அழைக்கின்றோமோ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு கம் அண்ட் எம்பவர் அஸ். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்க நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறோ அவர்களுக்கு மன்னியாதிருக்கும். அப்படின்னா நம்மளை பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு அதிகாரம் உடையவராக ஆண்டவர் ஆக்குகிறாரா? இல்லை. பாவங்களை மன்னிக்கிறதற்கான அதிகாரம் குமாரனாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்டு. ஆனால் அவரை அறிமுகப்படுத்தி அதை சொல்வதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு கருவியாக உன்னையும் என்னையும் பயன்படுத்த ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் கிரேட்டஸ்ட் கமிஷனில் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கின்றேன், சகல அதிகாரத்தையும் கொண்டு சகல ஜாதிகளையும் போய் பாருங்கள், சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். எஸ், த லார்ட் இஸ் வித் அஸ் அட் ஆல் டைம்ஸ். நாம் அதை விசுவாசிப்போம் என்றால் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பறைசாற்றி கொண்டே இருப்போம். டிஎல் மூடி என்கின்ற மிகப்பெரிய தேவனுடைய மனிதர் 32 ஆண்டுகள் கிட்ட அவர்கள் ஊழியம் செய்தாராம். அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்க்க வருகின்ற சக ஊழியர்கள், விசுவாசிகள் மற்றும் விசிட்டர்ஸ் வரும்போது அவரோட உட்கார்ந்து பேசிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போகும் பொழுது அவர்கள் அந்த ரிஜிஸ்டரில் எழுதியிருப்போது என்னென்னா, நான் முன்பு பார்த்த டிஎல் மூடியோடு இப்பொழுது இவர் பயங்கர சக்தி மிகுந்தவராக, ஆற்றல் உள்ளவராக நான் காண்கிறேன். மே காட் கைட் இன் டு த கிரேட்டர் ஹார்வெஸ்ட் அப்படின்னு எழுதுவாங்க டிஎல் மூடி என்கிற ஊழியக்காரை குறித்து. நம்மை பார்க்கும்பொழுது எத்தனை பேர் இவர் தேவனுடைய மனுஷன், இவர் நல்ல கிறிஸ்தவன் என்ற சாட்சியோடு இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க முடிய அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். 3ஆம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-16 வசனத்தில் அதில் ஒரு இளம் போதகர் தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் ட்ரெயின் பண்ணுவதை பார்க்கிறோம். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே நம்முடைய அன்பு ஆயருக்கு முன்பாக வளரும் போதகர்களாக இருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியே நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆயரோட அனுமதியோடு. நீங்கள் நானும் எல்லாருமே ஒரு இளம் போதகர்கள், இல்லது இளம் ஒரு ஆண்டவருடைய குறித்து சொல்லுகின்ற விசுவாசிகள், இவாஞ்சலிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ், அவருடைய மினிஸ்ட்ரியை பண்ணுவதற்காக ஆயத்தமாக இருக்கின்ற மக்கள். அப்படி இருக்கும்பொழுது நம்மிடத்தில் சில காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-16 அந்த இடத்துல 3 விஷயத்தை திரும்பமாக சொல்கிறார். நல்ல ஊழியக்காரனாக இரு ஃபஸ்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு, நீ இவைகளை கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. அப்புறம் சொல்கிறாரு, இவைகளுக்கு மாதிரியாயிரு. நல்ல ஊழியக்காரனாயிரு, போதித்து கட்டளையிட்டு கொண்டிரு. 3ஆவதாக விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். தீமோத்தேயு ஒரு தூர தேசத்திலே வளருகின்ற ஒரு சின்ன திருச்சபையில் கொண்டு போய் நாட்டப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அந்த தீமோத்தேயுக்கு ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்லுகின்ற முக்கியமான அட்வைஸ் என்ன தெரியுங்களா? இதில் நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒன்று மாத்திரம் சொல்லி நான் இந்த செய்தியை நிகழ்வு செய்ய விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள் சத்தமாக. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இந்த லெட்டரை எழுதும் பொழுது
அவர் எபேசு பட்டணத்தில் இருந்து இதை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த எபேசு பட்டணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விளையாட்டு திடல் இருக்கிறது, நேரு ஸ்டேடியம் போல் ஒரு விளையாட்டு திடல். அங்கே ஏறக்குறைய அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம் இருந்தாராம். அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விளையாட்டு நடப்பது ஓட்டப்பந்தயம், அத்லெட்டிசம். அந்த ஓட்டப்பந்தயத்தை தான் நிறைய நேரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கைக்கு உதாரணமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு ஒரு ஓட்டம் உண்டு, நான் விசுவாசத்தோடு அதை ஓடி முடித்தேன், அப்படிலாம் நிறைய அந்த ஓட்டத்தை குறித்தே அவர் உதாரணமாக சொல்லுகிறதை காரணம் அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அத்லெட் ஸ்டேடியம். இந்த இடத்துல அந்த மக்கள் இருப்பதனாலே நிறைய அவர்களுடைய தவறான பாவமான பழக்க வழக்கங்கள் போதனைகளுக்கு விலக்குவதற்கு நிறைய சரீர முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் காண்கிறது போல லைஃபை ஒழுங்குபடுத்துவதற்கு சரி செய்வதற்கு யோகா ஒரு பெரிய வழிகாட்டுதல் அப்படின்ட்டு பேசுகிறாங்க, யோகா. ஆனால் ரியலாக அது என்ன செய்யுதுன்றது யாருக்குமே சரியாக தெரியாது. அது அப்படி வழிகாட்டுறதே இல்லை. வாழ்க்கையை சரி செய்வதற்கான முயற்சிகளிலே சரீர முயற்சி மிக முக்கியமானது என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. அது இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மறுநாள் உன்னுடைய மறு வாழ்க்கைக்கும் உன்னுடைய நித்திய வாழ்க்கைக்கு நேரம் நடத்தி சொல்வதற்கு அது வாக்குத்தத்தம் உள்ளது. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்பமானது. கொஞ்ச நாள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், விட்டுருவீங்க. கொஞ்ச நாள் டயட் இருப்பீங்க, விட்டுருவீங்க. கொஞ்ச நாள் வேறு ஏதாவது யோகாசனம் யாகாசனம் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருப்பீங்க. திஸ் மே நாட் கிவ் த ரியல் ஃப்ரூட்ஸ் டு த ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆயிரம் நாட்கள் முன்பாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவ பக்தி முயற்சிக்கு எதுவாக பண்ணு. தேவ பக்தி முயற்சினா என்னென்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் வெரி சிம்பிள். உங்களுடைய அன்றாட வேதத்தை நீங்கள் வாசித்து ஜெபிப்பது தான் மிக அருமையான அடிப்படையான வேத முயற்சி. அதன் அடிப்படையில் நிறைய உபகாரங்கள் செய்யலாம், நிறைய உதவியாக இருக்கலாம், நிறைய பேருக்கு நீங்கள் நல்ல சமாரியனை போல் இருக்கலாம். ஆனால் வேத வாசிப்பையும் ஜெபிப்பதும் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்களை இண்டிவிஜுவலாக தனி நபராக மிக அழகாக மோல்டு பண்ணுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாளும் மகதலேனா லாசரு அவனுடைய கதையில் நாம் பார்க்கிறோம். மரியாளோ தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ மகதலேனா மரியாள் என்ன பண்ணாங்க? கிச்சனில் உட்காந்து பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் they closely walk with the God are used by the God. நிறைய நாம் பார்க்குறோம் வேதாகமத்தில், நிறைய உதாரணம் நன்றாக தெரியும். இந்த தீமோத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ நல்ல ஊழியக்காரனாக இரு, நீ போதித்து கட்டளையிட்டு கொண்டிரு. மூணாவதாக சொல்கிறாரு, நீங்கள் மாதிரியாக இருங்க. அந்த வசனத்தை வாசித்து நிறைவு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை சாட்சி பகர அழைக்கப்படுகிறோம். அந்த சாட்சியை நோக்கி நாம் நகரும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் மீண்டும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தினாலே நாங்கள் உணர்வடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல எங்கள் நாவை நாங்கள் எப்படி அடக்கி கொள்ள வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். சாமி, உயிர் தெழுந்த ஆண்டவர் ஆண்டவரே எங்களை பயத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உம்முடைய சாட்சியை பகிர்கிற பிள்ளைகளாக உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஆண்டவரே வல்லமையுள்ள சுவிசேஷர்களாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்ட அதே ஆண்டவரே சுவாமி கட்டளைகள் ஆண்டவரே நாங்களும் கைக்கொள்ள
எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் நாங்கள் மாதிரியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உம்முடனே ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம்பலன் ஜீவன் தருவீராக. அவருடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே இறங்கி சுவாமி அவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் உரைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமியுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த திரு ஜெய்சன் தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்புவத்தார். பொந்தை பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டில் எழுந்தருளினார். பரமடத்திற்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனது வலதுபார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரை மரித்தோரின் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு தேவ செய்தியை அளித்த அன்பு சகோதரர் திரு ஜெய்சன் தர்மராஜா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினால் சாட்சி பகரும் ஆராதனை நடைபெறும். 2025ஆம் ஆண்டின் விபிஎஸ் 1/5/2025 முதல் 10/5/2025 வரை மிக சிறப்பாக நடைபெற்றது. டைரக்டராக மிஸ்ஸஸ் ஜெயந்தி விஸ்வாசம் அவர்களும், அவர்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக திருமதி கிரேஸ் ஜானட் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியராக ஊழியம் செய்தவர்களுக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் மற்றும் சேகரக்குழு உறுப்பினர், ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர், ஆலய பணியாளர் திரு ஏசா, திரு செல்வராஜ், திரு தீபன், திரு பால்ராஜ் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 10/5/2025 நேற்று காலை நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள் டீச்சர்ஸ் நம்முடைய ஆயர் தலைமையில் ஊர்வலம் சென்றார்கள். நேற்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆயர் தலைமையில் விபிஎஸ்ஸின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மற்றும் இதற்கான விரிவான விவரங்களை நம்முடைய விபிஎஸ்ஸின் அசிஸ்டன்ட் டைரக்டர் திருமதி கிரேஸ் அவர்கள் வழங்குவார்கள். நமது பேராயத்துக்காக புதிய பேராயர் தேர்ந்தெடுக்க 4 பேரை தேர்வு செய்து பேனல் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் அருட்திரு பால் பிரான்சிஸ் ஐயா, அருட்திரு டேவிட்சன் ஐயா, அருட்திரு வில்லிங்ஸ்டன் யேசுதாஸ் ஐயா, அருட்திரு மோகன்ராஜ் ஐயா. இவர்களில் ஒருவர் பேராயராக தேர்வு செய்ய உள்ளார்கள். உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் இதில் தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விபிஎஸ் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபை மக்கள் அவர்களுக்கு உணவளித்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 14/5/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஜெப கூடுகை நடைபெறும். நம்முடைய அருகே உள்ள திரு சிஎஸ்ஐ மோனகன் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சிறப்பு அட்மிஷன் நடைபெற உள்ளது. எல்கேஜி முதல் +2 வரைக்கும் அதற்கான அட்மிஷன் உள்ளது. இதற்கான உங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சேர்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்கள் அருகே உள்ளவர்கள் பள்ளிக்கு தேவை இருந்தால் நீங்கள் இதை பூர்த்தி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுமானால் நம்முடைய ஆயர் அவர்களை அணுகவும். காணிக்கை விவரம்: ஞாயிறு காலை இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 12/5/2025 இன்று திரு ரஜய் பிரதாப், திருமதி பிரதிபா பிரபாகர், திரு ஜீனத் சுதாகர்.
14/5/2025 திரு சி செல்வகுமார், திருமதி தாரா விக்டோரியா அன்னத்தாய். 15/5/2025 திரு ஜஸ்டின், திருமதி எஸ்தர் யமுனா, திரு அருள்ராஜ், திருமதி ஹெலன் ராஜகுமாரி. 16/5/2025 செல்வி டாஃப்னின் கேட்லின் அருண். 17/5/2025 திருமதி சாந்தி டேவிட், திரு ஜெயக்குமார், திருமதி ஜான்சிபாய். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 11/5/2025 திரு செல்வின் சந்தோஷ், திருமதி செலீன் செல்வகுமாரி தம்பதியர். 14/5/2025 திரு சாமுவேல்நாதன், திருமதி கிறிஸ்டின் ஏஞ்சல் தம்பதியர். 17/5/2025 திரு இமானுவேல் ராஜசேகர், திருமதி ஜூலியா மார்த்தா தம்பதியர். திரு சைரஸ், திருமதி மர்சி மல்லிகா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபை அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த நாவுகள் போதாதப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபை. ஆகவே நீர் எங்களை கண்ணின் கருவழியைப் போல எங்களை காத்து வருகின்ற மற்றில்லாத கிருபைக்காக உமது இரக்கத்திற்கு உமது தயவிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் இனி வருகின்ற இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்தீரே, அதற்கு நன்றி செலுத்தி இந்த புதிய ஆண்டானது மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக ஒவ்வொருவருக்கும், எங்கள் திருச்சபை மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்தருள இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகின்ற தம்பதியர்களுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். தனிமையிலே இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவரின் துணையை ஏற்படுத்தி அதன் மூலமாய் குடும்ப வாழ்வு சுகித்திருப்பதை எண்ணி நன்றி செலுத்தி ஆண்டுகளை ஆண்டவரே நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் திருமண நாளை கண்டு மனமகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து வருகின்ற தம்பதிகளையும் வாழ்விலே அநேக திருமண நாட்களை காணவும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பெற்று குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த தம்பதிகளாக வாழ நீர் உதவி செய்யும். தொடர்ந்து திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இந்த நாட்களிலே கோடை விடுமுறையை ஆண்டவரை தங்கள் சொந்த இடங்களிலே கழிப்பதற்கு செல்ல இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இடத்திலே வருகின்றோம். விடுமுறை காலங்களை சிறந்த முறையிலே கழித்து மீண்டுமாக இல்லங்களுக்கு நீர் கொண்டு வரவும் தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் திருச்சபையின் நலனிலே அக்கறை செலுத்தி திருச்சபையின் ஊழியங்களுக்கு ஆண்டவரே மிக உற்சாகமாக அவரவர் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கின்றார் என்று சொல்லி விடுமுறை வேதாவ பள்ளியினுடைய ஊழியங்களை சிறந்த முறையிலே நடத்தி கொடுத்திருக்கின்ற ஆண்டவரை திருச்சபைக்காக
ஆண்டவரை கொடுத்த திருச்சபை மக்கள் உதாரணமாய் கொடுத்த காணிக்கைகள் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்தி பயன்பெற்ற பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும் இயேசு ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பாந்தவர்களே, அறிவிப்பிலே நாம் கேட்ட வண்ணமாக நமது பேராயத்திற்கு பேராயராக அருட்பொழிவு செய்வதற்கான காலங்கள் மிக சமீபமாக இருக்கின்றது. நமது பேராயத்தில் கடந்த வருடத்திலே நடைபெற்ற பேராயர் தெரிவு செய்தலிலே 4 பேர் பேனலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். 4 பேரிலே ஒருவரை அவர்கள் நியமனம் செய்து நமக்கு பேராயராக அருட்பொழிவு செய்ய இருக்கின்றார்கள். 4 பேர் பெயரை வாசித்து கேட்டிருக்கின்றீர்கள். திரு பால் பிரான்சிஸ், அருள் திரு வெலிங்டன் ஜேசுதாஸ், அருள் திரு டேவிட்சன், அருள் திரு மோகன்ராஜ். இந்த ஆயர் பெருமக்களை தெரிவு செய்து நாம் அனுப்ப இருக்கின்றோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி யாரை அவர் முன்குறித்திருக்கின்றாரோ, யாரை அவர் அழைத்திருக்கின்றாரோ, ஆகவே அவர்களை ஆண்டவர் தெரிவு செய்யவும் கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய பேராயத்திற்கு பேராயராக தெரிவு செய்யப்பட இறைவனுடைய சமூகத்தில் நித்தமும் இந்த நாட்களிலே நாம் கடந்த காலங்களிலே கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதன்மை பேராயர் போப் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். புதியதாக போப் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதுபோல் நம்முடைய பேராயத்திற்கும் இன்னும் நம் தென்னிந்திய திருச்சபையில் இன்னும் 5 பேராயங்கள் 6 பேராயங்களிலே பேராயர்கள் இல்லாமலேயே பொறுப்பு பேராயர்கள் வழியாக நடைபெற்று வந்தது. நம்ம மத்தியிலும் கூட நமக்கு அருகாமையில் இருக்கின்ற வேலூர் பேராயத்தினுடைய பேராயர் அருள் திரு சர்மா நித்யானந்தம் ஐயா அவர்கள் கடந்த காலங்கள் முழுவதும் நம்மை வழிநடத்தினார்கள். இப்பொழுது நமக்கு டெப்டி மாடரேட்டராக இருக்கின்ற முன்னாள் நமக்கும் பொறுப்பு பேராயராக இருந்தார்கள் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்பவர் இப்பொழுது நமக்கு பொறுப்பு பேராயராகவும் பேராயரை தெரிவு செய்வதும் அவர்களது கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களது கரங்களை பலப்படுத்த ஆவியானவர் நமக்கு சிறந்த ஒரு பேராயரை அனுப்ப இறைவனுடைய சமூகத்தில் நித்தமும் நாம் வேண்டிக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகின்ற 25ஆம் தேதி 25/5/2025 நமது கத்தீட்ரல் பேராலயத்தில் புதியதாக ஆயர்களாக டீக்கன்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். 30 நபர்கள் திரு ஆண்ட்ரூ ஜெயக்குமார், செல்வி ஏஞ்சல், திரு அப்போஸ்டல், திருமதி தனமேரி, திரு ஃபெலிக்ஸ் ஜேசுதாஸ், திரு ஜார்ஜ், திரு ஐசக் சாமியல், திரு ஜெரின் எட்வின் ஞானசீலன், திரு கிருபாகரன், திரு மேனியல் சாம் ஜோசப், திரு சாமியல் பால் வெஸ்லி லூத்தர், செல்வி சபீனா, திரு ஸ்டான்லி கிருபாகரன், திருமதி ஸ்வாதி, திரு டில்டன் பரமானந்தம், திரு விக்டர் மனோவா, திரு விக்ரன் ஆகியோர் ஆயர்களாக தெரிவு செய்யவும், டீக்கன்களாக தெரிவு செய்ய இருக்கின்ற மக்கள் திரு ஆடம், திருமதி அனிதா எப்சிபா, திரு பி தீபக் ஜபராஜ், திரு கே கோவர்த்தன், திரு இமானுவேல் சாம்ராஜ், திரு லாரன்ஸ் எல் தினகரன், செல்வி ஆர் மரியா, திருமதி ஜே மோனிஷா, திரு ஒய்ஆர் பால் எப்ராயிம், திரு ராஜன், திரு சவுந்தர்ராஜ், திரு வெஸ்லி ராஜ்குமார், திரு வில்சன் நவீன்குமார் இவர்கள் டீக்கன்களாக
அருட்பொழிவு செய்ய இருக்கின்றார்கள். இவர்களுக்காக நீங்கள் தனி ஜெபங்களிலே அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். ஆகவே இப்படி நமது பேராயத்திற்கு புதியதாக ஆயர்களையும் டீக்கன்களையும் அருட்பொழிவு செய்வதற்காக 25ஆம் தேதி மாலை 3 மணி அளவிலே கத்தீட்ரல் பேராலயத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த குரு அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபத்திலே இந்த மக்களுக்காக ஜெபித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கின்ற இந்த ஆண்டினுடைய இயக்குனராகவும் இணை இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கின்ற திருமதி கிரேஸ் சாம் அவர்கள் விடுமுறை வேதாகம் பள்ளியை பற்றிய ஒரு சிறு அறிக்கையை உங்களிடத்திலே சமர்ப்பிப்பார்கள். அதற்கு முன்னதாக நம் மத்தியிலே இயக்குனராக பணியாற்றியிருந்த திருமதி ஜெயந்தி விசுவாசம், அவரது கணவனார் திரு அற்புதராஜ் விசுவாசம் அவர்கள் சுகவீனமாக இருப்பதை நாம் அநேகர் அறிந்திருக்கின்றீர்கள். ஆகவே அவர்களுக்காக திருமதி ஜெயந்தி விசுவாசம் அவர்களுக்காக, அவரது கணவனார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆகவே அவருக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். VBS 2025 விடுமுறை வேதாகம் பள்ளி அறிக்கை. 2025ஆம் ஆண்டுக்கான விடுமுறை வேதாகம் பள்ளி சகல பரிசுத்தவான்களின் ஆலயமாகிய நமது ஆலயத்தில் 1/5/25 முதல் 10/5/25 முடிய 10 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விடுமுறை வேதாகம் பள்ளியில் இயக்குனராக திருமதி ஜெயந்தி விஸ்வாசம் மற்றும் இணை இயக்குனராக திருமதி கிரேஸ் ஜெனட் ஆகிய இருவரும் பொறுப்பெடுத்து நடத்தி வருகின்றோம். இந்த விடுமுறை வேதாங்க பள்ளி சீரும் சிறப்புமாக நடைபெற உதவிய நமது தேவனுக்கு எங்கள் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற உதவிய நமது ஆயர், செயலர், பொருளர், சேகர குழுவினர், கமிட்டி அங்கத்தினர் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மேலும் இந்த விடுமுறை வேதாங்க பள்ளி மிகவும் சிறப்பாக நடைபெற உதவிய சபை மக்கள் மற்றும் பிள்ளைகள் அனுப்பிய பெற்றோர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடுமுறை வேதாங்க பள்ளி மிகவும் சிறப்பாக நடைபெற மிகவும் சிறப்பாக கலந்து கொண்ட சிறுபிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். விடுமுறை வேதாங்க பள்ளியில் இந்த ஆண்டு மையப்பொருள் இறையரசு வருக என்பதாகும். இந்த மையப்பொருள் வைத்து 10 நாட்கள் சிறுபிள்ளைகளுக்கு பாடம் நடத்தப்பட்டது. அதோடு இல்லாமல் மிஷனரி வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் வகுப்புகள் நடத்தப்பட்டன. இதில் பிள்ளைகள் நல்ல பயனடைந்திருப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த ஆண்டு விடுமுறை வேதாங்க பள்ளிக்கு சுமார் 175 பிள்ளைகள் கலந்து கொண்டு திருமறை கதைகள் மற்றும் மிஷனரி கதைகளை கற்றுக்கொண்டனர். இதில் சுமார் 80% புறமத பிள்ளைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு உதவியாக இருந்த நமது ஆலயத்தின் அருகிலுள்ள இல்லங்களில் இருந்து தங்கள் பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடுமுறை வேதாங்க பள்ளி சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் ஆசிரியர் பணி மிகவும் முக்கியம். பிள்ளைகளுக்கு பாடம் கற்று தந்த ஆசிரியர்கள் பணி எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இதில் இந்த பணியை சிறப்பாக நடத்திய மிஸ்டர் பீட்டர் சுரேந்திரன், மிஸ்ஸஸ் எஸ்தர் கேரோலின், மிஸ்ஸஸ் ரோஸ்லின் மோகன்குமார், மிஸ் ஷில்பா, மிஸ்ஸஸ் இல்ஜா, மிஸ்ஸஸ் ஜோதி ஜவுகர், மிஸ்ஸஸ் பிரமிளா, மிஸ்ஸஸ் ஜாய் ஹென்ரி, மிஸ்ஸஸ் எஸ்தர் பீட்டர், மிஸ்ஸஸ் மல்லிகா, Mrs. Angelina Francis, Mrs. Jennifer Maladevi, Miss Anushya, Mrs. Mercy, Miss Gracie, Mrs. Esther Suganya, Miss Midula, Miss Jennifer, Mrs. Angel Nathan, Mrs. Lydia. இவர்களின் பணி எண்ண முடியாத அளவிற்கு சிறப்பாக இருந்தது. அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த முக்கியமான பணி பிள்ளைகள் மற்றும் ஆசிரியருக்கு உதவி செய்ய பணி, தன்னார்வ பணி. இந்த தன்னார்வ பணி என்பது மிகுந்த பொறுப்புள்ள பணியாகும். எல்லோருக்கும் உதவி புரிதல், ஸ்நாக்ஸ் கொடுத்தல், தண்ணீர் கொடுத்தல், உணவு பகிர்ந்தளித்தல், ஆலயத்தை சுத்தப்படுத்தல் போன்ற பணியாகும். இதில் சிறப்பாக கவனம் செலுத்திய மிஸ்டர் சாம், மிஸ்டர் அபிஷேக் பால், மிஸ்டர் ஜெயராணி பிரதாப், Mrs. Roslyn Kalyan Kumar, Mrs. Glory Nesamani, Mrs. Jessie, Mr. Ashok Kumar, Mr. Dharnis Singh, Mr. Dayal Singh, Mr. Joel,
Ms. Steffi Manhala, Mr. Deepan, Mr. Selvaraj, Mr. Hesa ஆகியோருக்கும் நன்றிகள் பல. கடைசி நாளாகிய நேற்று அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்த உதவி செய்த ஆசிரியர் பெருமக்கள், இந்த 10 நாட்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்ற தங்களால் ஆன பண உதவி கொடுத்த குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Mrs. Jyoti Jauga, Mr. Johnson Rajasekhar, Mr. Gladwin, Mr. Arif Kalaiselvan, Mrs. Mary Ambrose, Mr. Prakash Segaran, Mrs. Pachaikkani, Mrs. Malliga Dhanasegaran, Mrs. Vasanthi மற்றும் நம் திருச்சபையினர். Special sponsors Mr. Augustine, Mr. Manuel Raj, Mr. E.D.T. Chauga, Mr. Bala Subramanian, Mr. Raja Vaidhelangam, Mr. Justin John, Mr. Peter Surendran, Mr. Samuel Prabhakar, Mr. Sam, Mrs. Rani Prakash, Mr. Sam Rajan, Mr. Dharni Singh, Mr. Silvakan David, Mr. Swarup, Mr. Prem, Mrs. Steffi, Mr. Navin, Mr. Raman, then Angel Hats. நேற்று நடந்த இறுதியான நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் நடைபெற்ற உதவிய நமது ஆயர், குருசேர குழு செயலர், பொருளர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்திய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற உதவிய பிள்ளைகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உதவியாக இருந்த செக்ஸ்டன், ஏசா அண்ணா, திரு செல்வராஜ் அவர்கள், தீபன் ஆகியோருக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தவறுதலாக யாராவது பேரை விட்டுவிருந்தால் அவர்களை எங்களை மன்னித்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்படிக்கு கிரேஸ் இணை இயக்குனர். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இணை இயக்குனராக இருந்தவர்கள் இயக்குனராகவே செயல்பட்டு இந்த ஊழியத்தை மிக சிறந்த முறையில் நடத்தி கொடுத்திருக்கின்ற திருமதி கிரேஸ் சாம் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக ஆயர் என்கின்ற முறையிலும் செயலர், பொருளர் அவர்கள் மூலமாகவும் எங்களது வாழ்த்துக்களை, தோத்திரங்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து பணியாற்றின ஆசிரியைகள், தன்னார்வ தொண்டர்கள், இதற்காக 10 நாட்களும் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் மற்றும் உணவுகளை வழங்கின ஒவ்வொரு தனிநபர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக ஆயர் என்கின்ற முறையிலே அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊழியத்தின் மூலமாக அவர்கள் சொன்னார்கள் 80 விழுக்காடு புறமதத்து பிள்ளைகள், 20 விழுக்காடு மாத்திரமே நமது பிள்ளைகள். ஆகவே புறமதத்து பிள்ளைகள் மிக நேர்த்தியாக சிறந்த முறையிலே ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு நமது திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. ஆகவே நான் திருச்சபைக்கு உங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மீண்டுமாக உளங்கனிந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து சிறுவர் மத்தியிலே நடைபெறுகின்ற ஓய்வு நாள் பள்ளியும் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு வருகின்ற ஜூன் மாதத்தின் 2ஆம் ஞாயிறிலிருந்து அது துவங்கப்பெறும். ஆகவே ஓய்வு நாள் பள்ளிகளுக்கும் பிள்ளைகளை பெற்றோர்கள், பெரியோர்கள் ஆகிய நீங்கள் தவறாமல் குழந்தைகளை அனுப்பி வைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 187வது பாடலை சேர்ந்து பாடுவோம். Yes,
Amen.
சபையார் அமரவும். நம்முடைய ப்ரீச்சர் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டினார்கள். ஆனால் அதை குறித்து அதிகமாக நாம் அனைவரும் அறிந்து இருக்கின்றோம். இந்த நாள் யாருடைய நாள்? அன்னையர் தினம், மதர்ஸ் டே. அனைத்து அன்னையர்களுக்கும், திருச்சபையின் அன்னையர்கள் அனைவருக்கும் இந்த நிமிஷத்தில் பிள்ளை பெற்றெடுத்த குழந்தை முதல் தாய் வரை இல்லை எல்லாருக்கும் வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு பிரமாணமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைய காலகட்டங்களிலே தயவு செய்து பெற்றோர் பெரியோர் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்துக்காதீங்க, தோழியையும் தோழன் மாதிரி அப்பா அம்மா மாதிரி நடந்துக்குங்க. முதல்ல அதை மாதிரி நடந்தாதான் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில். நீ ஃப்ரெண்டு கூட அப்போ என்ன பண்ண முடியும்? நீ ஃப்ரெண்டு பண்ணிட்டியனா பையனையும் இல்லை பொண்ணையும் ஃப்ரெண்டு ஆக்கிட்டியனா என்ன பண்ண முடியும்? நடத்த முடியுமா? ஈக்குவல் வந்துடுது, அப்போ நடத்த முடியாது பிள்ளைகளை இல்லை. அதனால் நாமோ பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையிலே நாம் வளர்த்தெடுத்து அதை நாம் நடத்துகின்ற வழி அநேக தலைமுறையினரை கடத்தும். எவனோட மாத்திரம் அவளோட மாத்திரம் முடியறதில்லை. தலைமுறை தோறும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நாம் திருச்சபையின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களது பணிகள், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? விலைமுத்துக்களை பார்க்கிலும் மேலானவள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அம்மாமார்களது பணிகள் மிக சிறப்புக்குரிய பணிகள். அவங்க இல்லைன்னா இந்த சரீரம் இல்லை. அப்போது சரீரத்தை போல நாம் பாவித்து ஒவ்வொரு தாய் மாத்திரமல்ல தகப்பனார்களையும் நாம் கனப்படுத்தி ஆண்டவருடைய வழியிலே நாம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் அநேக விதமான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி இவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. விபிஎஸ் டைரக்டர் லேபர் டே கலெக்ஷன்ட்டு இந்த 10 நாளில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு லேபர் டே என்று சொல்லி அதை அவங்க விளக்கம் சொல்லியிருப்பாங்க. டீச்சர்ஸ் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் விடுமுறை வேதாகம் பள்ளி பிள்ளைகள் அந்த லேபர் டே கலெக்ஷனை இங்கே நமக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு சிறந்த முயற்சி. சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளை இப்படி தான் நாம் நன்மையான காரியங்களை செய்வதற்கான முயற்சிகளிலே பிள்ளைகளை நாம் ஈடுபடுத்துவது மிக சால சிறந்ததாக இருக்கின்றது. இது நம் பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஏனைய மற்ற பிள்ளைகளும் இதிலே ஈடுபட்டிருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே இவர்களை இப்படி வழிநடத்தின விடுமுறை வேதாக பள்ளி இயக்குநர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்த பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். நம்மத்தில் இருக்கின்ற திரு நவஞான பிரசாத் ஆயர் அவர்கள் நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளாம். நாம் அனைவரும் அவர்களை வாழ்த்தி அவருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஐயா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அனைவருக்கும் நன்றி. ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறுள்ள தேவனே, இந்த அருமையான புதிய நாளின் காலவெளிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்படியாக ஆல்சேன் ஆலயத்தில் அனைவருமாக இணைந்து திருநாமத்தை உயர்த்தும்படியாக போற்றும்படி வணங்கும்படி வாழ்த்தும்படி ஆண்டவரே நாங்கள் உமது வசனங்களை கேட்கும்படி தொடர்ந்து ஜெபிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக சோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் என்னுடைய உள்ளத்தின் ஆழ்த்து நமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இது எங்களுடைய அன்னையர் தினமாக கொண்டாடுவதான அனைத்து மக்களையும் கர்த்தாவும் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களையும் எங்களுடைய பெற்றார்கள் குறிப்பாக தாய்மார்கள் நாங்கள் நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். படைப்பிலே ஒரு சிறப்பான படைப்பாக எங்களுடைய தாய்மார்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக மறுபடைப்பு படைக்கின்ற ஆண்டவர்
ஆண்டவரே, எங்களுடைய இந்த உலகத்திலே நாங்கள் கடவுளுடைய அன்பை நேரடியாக பார்க்கின்ற ஒரு கருவியாக தாய்மார்கள் மூலமாக அல்லது பெண்கள் மூலமாக நீர் காட்டாவே அந்த அன்பினை, தியாகமான அன்பினை நாங்கள் காணும்படியாக நீர் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றீர். அப்படியாக நாங்கள் பெற்ற அந்த அன்புக்காக, பாசத்திற்காக, அவருடைய தியாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக தாய்மாருடைய தியாகங்கள் வழியாக நாங்கள் கர்த்தாவை முன்னேறி இருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பதிலே பிள்ளைகளை எடுத்துக்கொள்கிறதான ஒவ்வொரு முயற்சிகளுக்காக சோத்திருக்கிறோம். கர்த்தர் சியோந்து ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களை, குறிப்பாக பெண்களையும் தாய்மார்களையும் சிறு குழந்தைகளையும் நிதம் ஆஸ்வதிப்பராக. அதே நேரத்திலே ஒருவேளை திருமறையில் நாங்கள் அதிகமான இடங்களை நாங்கள் பார்த்தாலும் சமுதாய வாழ்விலே இன்றைக்கு பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அலட்சியப்படுத்துகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சமுதாய மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக. நீர் எங்களை கர்த்தர் திருச்சபையிலே நாங்கள் கர்த்தாவே உதாசீனப்படுத்தாமல் முன்னுரிமை கொடுக்கும், சமத்துவத்தை கொடுக்கவும், தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் அநேகமான இடங்களிலே கர்த்தர் இந்த பிள்ளைகள் ஓங்கி வளரவும், திருநாமத்தின் மகிமைக்காக அநேக குடும்பங்களை வளர்த்தெடுத்து இறையரசுக்கு அடித்தளத்தை இடவும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த நாளிலே கூட ஆண்டவர் நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தேவனுடைய ஆண்டவரே, பேராயத்திலே பணிபுரிவதான திரு ஜேசன் தர்மராஜ் ஐயர்களுக்காக கொண்டு வந்த நல்ல செய்திக்காக சோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட செய்தியிலே குறிப்பாக சென்டிங் என்பது உமது ஆணையாக நாங்கள் பார்க்கிறோம். பிதாவானவர் எப்படியாக உம்மை அனுப்பினாரோ அப்படியாக நீரும் உம்முடைய சீடர்களை அனுப்பினீர். திருச்சபை இன்றைக்கு அனுப்பியிருக்கின்றீர். திருச்சபை கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய செயல் திட்டங்களை கொடுத்திருக்கின்றீர். அந்த வகுத்து கொடுத்த செயல் திட்டங்கள் நாங்கள் தூயாவினுடைய உந்துதல் மூலமாக செயல்படுத்த தூய ஆவியானவர்களுக்கு உந்துதல் புரிவீராக. அதை நாங்கள் தொடர்ந்து புரிந்து கொண்டு இந்த சென்னிங் என்பது ஒரு நாங்கள் வேகத்திலே பார்க்கின்ற போது ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டி அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். ஏனென்றால் ஓநாய்கள் எப்பொழுதுமே கொடூரமானவைகள், கொல்லக்கூடியவைகள், துஷ்ட மிருகங்கள். ஆனாலும் இந்த ஆட்டுக்குட்டியானது செல்கின்ற போது அவைகளை எளிதாக அவர்கள் கர்த்தாவே விழுங்க முடியும், கொல்ல முடியும், கொடூரப்படுத்த முடியும். ஆனாலும் நீர் வல்லமை கொடுத்து அனுப்பினதினாலே அந்த கொடூரமான ஓநாய்களும் ஆட்டுக்குட்டியைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேகத்திலே நாங்கள் நீர் கொடுத்த அந்த கட்டில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்படியாக இந்த சாதாரணமான ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆண்டவர் நீர் கொடுத்த அந்த எம்பவர்மெண்ட்டுக்காக, வல்லமைக்காக, வலிமைக்காக, இது ஆற்றலுக்காக சோத்திருக்கிறோம். நாங்கள் அப்படியாக சாதாரணமான ஆண்டவரே ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், ஆனால் நீர் எங்களை கொண்டு ஓநாய்களை மாற்றும்படியாக வல்லமையை கொடுத்திருக்கின்றீர். சாதாரணமான ஆடுகளை மேய்க்கின்ற தாவீது அரசனான போது கர்த்தா வல்லமையாக செயல்பட்டு உமது ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் முயற்சி செய்தார். அநேக ஆண்டவர் பொருட்களை அவர்கள் சேகரித்து வைத்தார். ஆனால் சாலமோன் கட்டுப்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அப்படிப்பட்ட நல்ல உன்னதமான ஒரு உயரிய எண்ணத்தை அவருடைய மனதில் நீர் பிறக்க செய்தீரே. அப்படியாக நாங்களும் கூட ஆண்டவரே உமது ஆணையை பெற்றவர்களாக ஏதோ ஆண்டவர் சமாதானத்தை அளிப்பதற்கும், மற்றவர்களுக்கு மன்னிப்பதற்கும், தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும், சேவை செய்வதற்கும் மட்டும் இந்த ஆணையை கொடுத்திருக்கின்றேன். அதை நாங்கள் திருச்சபையாக ஆண்டவரே ஒருவேளை தலைமையில் இருக்கின்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு இன்றைக்கு சுயநலம், அதிகார போக்கு மற்றும் பண ஆசை பெறப்பட்ட சூழலினாலே எங்களுடைய திருச்சபைகள் மடிந்து போகின்ற ஒரு சூழல் நாங்கள் மீண்டுமாக மேலே வர தூய ஆவினர் உந்துதல் புரிவீராக. ஆண்டவரே, பேராயராக தெரிவு செய்யப்பட வேண்டிய 4 பேர் பேனலுக்காக ஜெபிக்கிறோம். முது சித்தமானவைகளை நீர் யாரை முன்குறித்திருக்கிற ஆயர்கள் குறிப்பிட்ட வண்ணமாக நீர் யாரை தெரிவு செய்து கொண்டிருக்கிறீரோ நீர் அதை வெளிப்படுத்தி ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையிலே எங்களுக்கென்று ஒரு நிரந்தரமான பேராயர் கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாக நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய பேராயத்தில் இருக்கிறதான நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்கள் எல்லா நிலைகளிலே ஆண்டவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல் ஆண்டவரை நாங்கள் புதுப்பிக்கப்படத்தக்கதான கிருபை தந்திரம் பின்னோக்கி போயிருக்கிறோம். நாங்கள் மீண்டுமாக முன்னேற யாரை நீர் முன்குறித்து சித்தம் கொண்டிருக்கிற அவர்கள் அதை செப்பனிட்டு ஆண்டவர் எஸ்ரா நெகேமியன் காலத்திலே எப்படியாக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி சபையார் அழைத்த போது அவர்கள் அவருடைய கரங்களை பலப்படுத்தினார்கள், திடப்படுத்தினார்கள். வயத்திலே வாசிக்கிறோம். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல தலைவரை, பேராயரை எங்களுக்கு கொடுத்து சேவை செய்கின்ற பேராயரை எங்களுக்கு தந்து அந்த மனப்பான்மையுடன் அவர்கள் முனைப்போடு செயல்பட தூய ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தி உந்துதல் புரிவராக. ஆயர்களாக, டீக்கன்களாக தெரிவு செய்யப்பட போகிறதான பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களை திருநிலைப்படுத்துகையிலே இது குறிப்பாக அருட்பொழிவுக்காக ஆயத்தப்படுகின்ற வேலை வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற போகிறதான அந்த அருட்பொழு ஆராதனை தேவ கிருபை இருக்கட்டும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. வருகின்ற ஆயர்கள் இது கர்த்தர் ஏதோ லக்ஸூரியஸ் ஜாப் என்று, ப்ரொஃபஷன் என்று எண்ணாமல்
இது சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையோடு கூட ஊழியத்தை செய்யவும் இது திருப்பணிகளை ஆற்றவும் ஆண்டவரே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த பயபக்தியோடு கூட செயல்படுத்த கர்த்தர் தாமே உந்துதல் புரிவீராக. இந்த ஸ்தலம் போவதற்காக ஆயிரமாக்காக இங்கே இருக்கிறதான கமிட்டி அங்கத்திற்காக கூட ஜெபிக்கிறோம், செக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். மற்ற அனைத்து கமிட்டி அங்கத்தினர் குடும்பத்தின் மக்கள் யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே உலகத்திலே சமாதானமின்மை நீர் அறிந்திருக்கின்றீர், உலக சமாதானத்தை தந்திரிடும். இதோ உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இஸ்ரேல் காசா போர் தொடர்ந்து இதோ புதிதாக எழும்பியிருக்கிறதான இந்தியா பாகிஸ்தான் போர் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பார்க்கிற போது அநேக ஆண்டவரை பிள்ளைகள் குறிப்பாக பாதிக்கப்படுகிறார்கள். இது இன்னோசென்ட்ஸ் ஒருவேளை கர்த்தாவே எதையும் அறியாத பாவம் அறியாத எந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அறியாத மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு என்பதை அறிந்திருக்கிறீர். தலைவர்கள் ஆண்டவரை தலைமை இடங்களிலிருந்து அவர்கள் திட்டமிடுகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். ஆனால் அழிந்து போவதோ சாதாரண மக்களுடைய உடைமைகள் வீடுகள் கர்த்தாவே நீர் தாமே கண்ணோக்கி பார்த்தருளும், சமாதானத்தை தந்திரலும். இவருடைய இருதயத்திலே சமாதானத்தை தந்திரலும், சந்தோஷத்தை தந்திரலும். இவருடைய நாட்டிலே சமாதானத்தை தந்திரலும், தொடர்ந்து அண்டை நாடுகளிலே சமாதானத்தை தந்திரலும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை தந்திரழுவீராக. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. திரும்ப சிறிதான பயணங்களை தேவ கிருபை இருக்கட்டும். அடியனுக்கு இந்த கொடுத்த இந்த வாய்ப்புக்காக சோத்திருக்கிறோம். நான் கேட்டவை கேட்க மறந்தவை அனைத்து ஆசுவ நன்மைகளையும் கிருபையால் முடிசூட்டியாலும் சிறுவர் வாலிபர்கள் இளம் வாலிபர்கள் பெரியவர்கள் வயது கடந்தவர்கள் அனைவரும் ஆஸ்வதிப்பராக. பயங்கரமான வெயில் கர்த்தாவே பகலிலே மேகசமமாக இரவில் அக்கினி சமமாக இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்து வந்தது போல எங்கள் நீர் வழிநடத்து போவதற்காக வழிநடத்து வந்ததற்காக சோத்திருக்கிறோம். இது நிமித்தமாக எந்த விதமான பலவீனங்களோ சுகவீனங்களோ யாருக்கும் வராதபடி நீர் பாதுகாப்பீராக. எங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். திருநாள் மட்டுமே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து செல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூயாவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவியிலே 4வது கவியை நாம் சேர்ந்து பாடும். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். ஆண்டவர் உங்களோடு இருப்பவராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம்.